ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்ல நடந்திருக்குது. இஸ்ரேல்ங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரியும் மிரட்டிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஒரு சினிமா சீன் மாதிரி நடந்திருக்குது. இஸ்ரேலோட ஹெட்டான நெத்தன்யாகு வந்து ஈரான்ங்கிறது இன்னொரு கண்ட்ரி, ஓகேவா? ஈரான்ல எந்த இடத்துலையும் எங்களோட எதிரிங்க ஒளிஞ்சுக்க முடியாது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் ஈரானை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இது வந்து மொத்த மிடில் ஈஸ்ட்னா எல்லாருமே தான் மிடில் ஈஸ்ட். துபாய், கத்தார், சவுதி, லெபனன், ஈரான், எல்லா கண்ட்ரியும் நம்ம சொல்லலாம். இது மொத்த மிடில் ஈஸ்ட்லயுமே வந்து எங்களை மீறி எவனுமே எதுவுமே பண்ண முடியாது, நாங்க தான் இங்க ராஜாங்கிற ஒரு டோன்ல அவர் பேசிட்டு போயிருக்காரு. எங்களை எவனாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல எதிர்த்தானா அவனை காலி பண்ண வேண்டியது எங்களோட உரிமை, நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆக்சுவலா சினிமா டயலாக். அவர் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் அப்படின்னு, எங்களோட கை வந்து மிடில் ஈஸ்டையே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டிட்டு போயிருக்காரு. இதை மொத்த உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு அதுக்கு நடுவில்? ஹெஸ்போலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு நாட்டில் லெபனனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்போட தலைவரை இஸ்ரேல் அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் நடந்திருக்குது. மொத்த உலகமே பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு கண்ட்ரி, இஸ்ரேல்ங்கிற ஒரு கண்ட்ரி, லிட்ரலா உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு 4-5 கண்ட்ரியை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு கீழே இருக்கிறது காசா, மேல இருக்கிறது லெபனன். இந்த லெபனன்கிற கண்ட்ரிக்குள்ள வந்து நிறைய பேர் காசா மக்களுக்கு, பலஸ்தீனிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதுல ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பர்டிகுலர் அமைப்பு. அந்த அமைப்போட தலைவரை லெபனானுக்குள்ள ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தி காலி பண்ணியிருக்காங்க. இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. காசால இருக்கிற மக்களுக்கு அவங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டர் இவங்க இருக்காங்கிற நம்பிக்கையில நிறைய ஹமாஸ் பண்ணிருந்தாங்க. அதுவும் இப்போ காலி ஆயிடுச்சு. பட் ஏன் இப்படி இஸ்ரேல் வந்து ஒரே நேரத்தில் காசாவை போட்டு அடிக்கிறாங்க, நார்த்தில் வந்து லெபனனை போட்டு அடிக்கிறாங்க, அடுத்து ஈரானை போட்டு அடிப்போன்னு சொல்றாங்க, மிடில் ஈஸ்ட்ல எவனாவது கேள்வி கேட்டால் அவனையும் அடிப்போன்னு சொல்றாங்கிறதுக்கு நம்ம ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போட்டு பார்க்கணும். ஸோ நம்ம ஃபிளாஷ்பேக்கை போட்டு பார்த்தோம்னா, இங்கே உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் நிறைய ஜூஸ் வந்து போய் செட்டில் ஆகிற கண்ட்ரியா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இந்த ஒரு இடத்த வந்து அப்புறம் அவங்க தனி கண்ட்ரியாவும் மாத்துறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி இந்த காலகட்டத்தில் இருந்த பலஸ்தீனிய மக்கள் இருந்துகிட்டு, இல்லை இது எங்களோட இடம், நீங்க வந்து இங்கே ஒரு தனி நாடுன்னு உருவாக்கக்கூடாது, நீங்க உள்ள வந்தவங்க, நீங்க வந்து எங்களுடைய மண்ணை எடுத்துட்டு நீங்க உங்களோட நாடுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்போ பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த பலஸ்தீன மக்கள் வந்து அதுக்கப்புறம் இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரி ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து அவங்களுக்கு சம உரிமைகள் இல்லை, அவங்களுக்குன்னு வந்து ஒரு இடமே கிடையாது, அவங்க இடத்துல இன்னொருத்தவங்க வந்து வீடு கட்டிட்டாங்க, எங்களோட வீடு எங்கடா, எங்களோட நாடு எங்கடான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இத அப்போஸ் பண்றதுக்கு லெபனன், நார்த்ல வந்து லெபனன் இருக்கு இஸ்ரேலுக்கு மேல. இந்த கண்ட்ரியில லெபனனையும் அவங்க கொஞ்சம் வருஷம் ஆக்கியபை பண்ணாங்க, ஓகேவா? ஸோ லெபனனையும் இஸ்ரேல் வந்து ஆக்கியபை பண்றதா இருக்கட்டும், அதையும் போய் பிடிக்கிறதா இருக்கட்டும், இங்க மொத்தமாவே இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கிறதுக்கும் எதிராக உருவாக்குன ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்க நிறைய தாக்குதல்களை வந்து இஸ்ரேல் மேல பண்ணியிருக்காங்க. 2000 காலகட்டங்களில் ஒரு போரே நடந்துச்சு ஹெஸ்போலாக்கும் இஸ்ரேலுக்கும். அதில் வந்து இஸ்ரேலுக்கு பயங்கர டஃப் கொடுத்த ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் ஹெஸ்போலா. இப்போ இதே ஹெஸ்போலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காசா அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து இந்த காசாங்கிற இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை வந்து இஸ்ரேல் அமுக்கிறப்போ, இந்த ஹெஸ்போலா அமைப்பு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்த ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடத்த ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேலில் அங்கே நார்த்தில் வாழக்கூடிய மக்கள், அதாவது லெபனான்குள்ள தான் ஹெஸ்போலா இருக்காங்க. ஸோ அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலி மக்கள் வந்து அவங்க வீடுகளை விட்டு கிளம்புற அளவுக்கு அவங்க தாக்குதல்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எப்படி ஒரு அமைப்பு, ஓகேவா? இந்த அமைப்பை வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும் ஆர் ஹெஸ்போலாவா இருக்கட்டும், இவங்களுக்கு ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ் இருக்குது. யாருமே பெருசாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க இவங்களோட, யாருமே உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு யார் ஃபண்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்துக்கும் காரணம் ஈரான் அப்படிங்கிற இன்னொரு கண்ட்ரின்னு தெரிய வருது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அண்ட் ஹெஸ்போலா இந்த 2 அமைப்புக்கும் இவ்வளவு காசு, இவ்வளவு ஹெல்ப், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கிறது ஈரான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான். ஈரான் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணும்? ஈரானுக்கும் அதே லாஜிக் தான். இந்த இடத்துல பலஸ்தீன மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க வந்து அங்கே புதுசாக ஒரு நாடை உருவாக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி அனுப்புறப்போ, அதுக்கு எதிராக ஈரான் அப்படிங்கிறவங்க வந்து பல வருஷமா வளர்த்து விட்ட அமைப்புகள் தான் வந்து ஹமாஸ் அண்ட் ஹெஸ்போலா. அவங்க டைரக்டா வந்து இவங்க கூட சண்டையே போடல.
ஈரான்ங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இஸ்ரேல் கூட டைரக்டா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து உங்ககிட்ட அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய கண்ட்ரியோட எண்ட்லெஸ் மணி பவர் வந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய போருக்கு பின்பலம் வந்து யார் இருக்கிறதுலே அதிகமான வீரன் கிடையாது, யார்கிட்ட அதிகமா பணம் இருக்குங்கிறது மட்டும்தான். அந்த பணம் வந்து எண்ட்லெஸ்ஸா அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கப்போ ஈரான்ங்கிற ஒரு கண்ட்ரினால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஹெஸ்போலா அப்படிங்கிற லெபனன்ல இருக்கிற அமைப்பை இஸ்ரேலுக்கு எதிராகவும், இந்த சைடு ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அவங்க ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஹெஸ்போலாவையும் சரி ஹமாஸையும் சரி அழிப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் ஹமாஸோட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ ஹெஸ்போலாவோட தலைவரும் கொல்லப்பட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து மிடில் ஈஸ்டோட பல வருஷமா மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த பெயர்கள். ஓகேவா, நம்ம லிட்டரலா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ஸ் பேசுற அளவுக்கு இவங்க முக்கியமான ஆட்கள் அந்த இடத்துல. அமைப்பா நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம ஊர்ல அமைப்புகளுக்கு வந்து தலைவர்கள் இருந்தப்போ எவ்வளவு பெருசா அவங்கள நம்ம ஊர்ல பேசியிருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த ஊர்ல அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்கள அவங்களோட வீட்டுல போய் அடிச்சு நகர்த்துறதுன்னு இருக்குல்ல, தகர்த்திட்டாங்க. ஸோ இதை தான் வந்து இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பண்றது மட்டும் இல்லாம இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, சரி இதெல்லாம் வந்து கைதான், ஓகேவா, இதெல்லாம் வந்து கைதான். மூளை எங்க இருக்குன்னா ஈரான்ல இருக்குது. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட எந்த ஒரு எக்ஸ்டெண்டடான எங்களோட ஆயுதங்கள் வந்து ஈரான்ல எந்த இடத்தினாலும் தகர்க்கலாம். இந்த கண்டினியூஸா ஏவி விட்டுட்டே இருக்கலாம்லாம் நினைக்காதீங்க. இங்க என்ன ஹெஸ்போலாக்கும் ஹமாஸ்க்கும் நடக்குது, அது ஈரானுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரியை பார்த்து யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். யுனைடெட் நேஷன்ஸ்ல போடியம்ல நின்று அவர் பேசியிருக்காரு. இவர் பேச ஆரம்பிக்கிறப்பமே அங்க இருக்கக்கூடிய லெபனன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கட்டும், பலஸ்தீனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. பட் அவர் இதை பேசியிருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, அவர் அதை மட்டும் சொல்ல, இது மொத்த மிடில் ஈஸ்ட்டுக்குமே அப்ளைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலி வந்து மிரட்டுறாங்களே, அப்போ மற்ற மிடில் ஈஸ்ட்னு சொல்றப்ப துபாய், கத்தார், அபுதாபி, மொரோக்கோ அவங்கெல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கே அதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்ம ஊருக்கு பண்ண அதே லாஜிக் தாங்க, பிரிச்சு ஆள்ற சூழ்ச்சி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எப்படி பிரிச்சு ஆள்றது, எல்லாருமே முஸ்லிம்ஸ், ஆனால் அவங்களை எப்படி பிரிச்சு ஆள்றது, அவங்களுக்குள்ள 2 குரூப் இருக்குது. ஒன்று சன்னி முஸ்லிம்ஸ், இன்னொன்று ஷியா முஸ்லிம்ஸ். ஸோ இந்த 2 குரூப்பையுமே வந்து அவங்களுக்குள்ள யார் டாமினேட் பண்ணுவாங்க, நீ பெரியாளாங்கிற சண்டை வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஈரான் வந்து ஒரு சைடு, இந்த கத்தாரு, அப்புறம் வந்து சவுதி, மீதி கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஒரே இதாக இருந்தாலும், துபாய், இவங்கெல்லாம் வந்து ஒரே மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து அதில் இன்னொரு குரூப்பை சார்ந்தவங்க, ஈரான் வேற குரூப்பை சார்ந்தவங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த குரூப் உங்களை ஜெயிக்கணுமாங்கிற ஒரு மாதிரி ஒரு தூண்டி விட்டு இவங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக வச்சுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு ஒரு கத்தாருக்கு இவங்களுக்குலாம் வந்து டாலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே அவங்களோட மொத்த பிஸ்னஸ், அவங்க நாடு ரன் ஆகுறதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க டாலர் ஃபண்டு. ஏன்னா அங்கேருந்து தான் ஆயில்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பேசிக்லி டாலர்ஸ் அண்ட் ஆயில் ஆர் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற வளங்களுக்கு டாலர் தேவை. இப்போ அமெரிக்காவை பகைச்சுக்கிட்டு இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா இவங்க நாட்டோட பொருளாதாரம் விழுந்துடும். ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இமோஷன்ஸ்க்குலாம் இடம் கிடையாது. அவன் நாட்டு மக்களுக்கு எது பெட்டர்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை தான் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கேமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் ஹெஸ்பாலாவோட தலைவரை அடிச்சு நகர்த்தணும் அப்படிங்கிறத பப்ளிக்காக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களோட நாட்டு மக்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயம் போகிற வரைக்கும், அடிக்கிறது இல்லை, வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டவுட்டு போகிற வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் தகர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல பேச்சை அவர் முடிச்சு வச்சிருக்காரு. எப்படியாவது இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கத்தார் வந்து போராடி பீஸ் டாக்ஸ்லாம் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. பட் இப்போதைக்கு எதுவுமே நடக்காதுன்னு மட்டும் தெரியுது. ஒரு சைடு காசால இருக்கிற மக்கள் அவங்களோட வீடுகள், உடைமைகள் எல்லாத்தையும் இழந்து, அங்க இன்ஃபேக்ட் அங்க பில்டிங்ஸ் கிடையாது, தகர்த்து போயிடுச்சு எல்லாருமே. அவங்க மறுபடியும் அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு வரதுக்கு, நம்ம 2024ல இருக்கோம்ல, அவங்க மறுபடியும் 2024 இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும் அந்த நிலைமைக்கு காசால இருக்கிற மக்கள், பலஸ்தீனிய மக்கள் வர்றதுக்கு அட்லீஸ்ட் 2050 ஆகும். இன்னொரு 25 வருஷம் ஆகும். அவ்வளோ ஏன்னா பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு, சர்வீசஸ் எல்லாம் முடங்கிருச்சு. அவங்களுக்கு இன்னும் முதல்ல அவங்க விழுந்த காயங்கள்ல இருந்து அதை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஹீல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க குரோத்தை நோக்கி போறதுக்கு வந்து இன்னும் ஒரு பல டிகேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா, பட் அது முடிகிற மாதிரி இல்லை. இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இது எங்களோட பூமி. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பலஸ்தீன மக்களும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில போயிட்டு திருப்பி வரப்போ எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எந்த விதத்தில் இது நியாயமா இருக்கும், இது எங்களோட பூமின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, எதிரிகள் அழிகிற வரைக்கும் நாங்கள் அவங்களை அழிச்சிட்டு இருப்போம். எதிரிகள் எங்களை அழிக்கலாங்கிற ஒரு சந்தேகம் வந்தால் கூட நாங்கள் அவங்களை அழிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் எதிரின்னு இவங்க சொல்கிறது ஹமாஸ், ஹெஸ்போலாவை மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளையான ஈரானையும் தான். ஈரானோட முடிவு எங்களோட கையில இருந்து தள்ளி இல்லைங்கிறதையும் உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள்
இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னா என்னன்னு தான் தெரியாம எல்லாரும் தலைய பிச்சிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு புரியுது. பட் ஹைப்போதெட்டிக்கலி உங்ககிட்ட பவர் குடுத்துட்டு, இங்க ஏன்னா கடைசியில இவங்கலாம் நாடு லெவல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாலும், இறந்து போயிட்டு இருக்கிறது என்னமோ சாதாரண பெண்களும், குழந்தைகளும், ஆண்களும் சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்க தான் கரெக்ட்டா? யார் இறந்தாலும் இங்க ஒரு தாய் அழுவாள்ன்னு ஒரு பாட்டுல இருக்குல்ல, அந்த மாதிரி இஸ்ரேல் இறந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அழப்போறாங்க. ஹமாஸ்ல இருக்கிறவங்க யாராவது இறந்தாலும் ஒரு அம்மா அழுவாங்க. ஹெஸ்போலால இருக்கிறவங்க இருந்தாலும் ஒரு அம்மா அழுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அம்மா இருக்குது, குடும்பம் இருக்குது. அவங்கவங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு தான் உலகத்துக்கு வந்திருக்கோம். இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறத வந்து நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது? உங்க கையில பவர் குடுத்துட்டு, நீ இந்த ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் பண்ணலாம். ஏதாவது ஒரு பண்ணி இந்த போர நிறுத்துனா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால என்ன மாறப்போகுதுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். பட் அந்த ஐடியா வந்து நெறைய பேர் வாசிப்பாங்க. அண்ட் ஐடியாஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். ஐடியாஸுக்கு காலங்கள் கிடையாது. பல வருஷங்களுக்கு வரும். மேபி நீங்க பண்ற ஒரு கமெண்ட் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச கூட உருவாக்கலாம். நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். அண்ட் நெறைய பேர் லண்டன்ல இருந்துட்டு என்கிட்ட மதன் மீட் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா மீட் பண்ணலாம். ஆ ஒரு 1 வீக் கழிச்சு ஏன்னா நான் இங்க தான் இருப்பேன். ஒரு 1 வீக் கழிச்சு லெட்ஸ் பிளான் எ ப்ராப்பர் பிளேஸ் அண்ட் நம்ம ஒரு மீட் அப் வைக்கலாம். அதுவரைக்கும் லண்டன்ல என்ன பண்ணலான்னு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா என்ன Instagramல டிஎம் பண்ணுங்க. அண்ட் லாட் ஆஃப் டிஎம்ஸ் எனக்கு Instagramல லண்டன்ல இருந்து பண்ணியிருக்கீங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரீட் தெம் ஆல். பட் நெறைய இருக்குங்கிறதுனால ரிப்ளை பண்ண முடியல. பட் கண்டிப்பா நான் செக் பண்றேன். லவ் யூ எம்ஜி ஸ்குவாட். சியர்ஸ்.